ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பழைய மந்த்லி ஷீட்லேருந்து என்ன கிராஃப்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பழைய ஒரு மந்த்லி ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பேப்பரை ஃபஸ்ட்டு கிழிச்சு எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி பென்சில் எடுத்து அப்படியே மடக்கி டைட்டாக சுற்றுங்க. ஃபுல்லும் சுற்றினதும் அதில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்ததாக முன்னாடி ஈக்குவலாக வரணுங்கிறக்காக இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி பின்னாடியும் கட் பண்ணிடுங்க. அடுத்ததாக நான் முன்னாடியே இந்த மாதிரி ஒன்று செஞ்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே சைஸுக்கு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஷீட்டுக்கு 4 பீஸ் கிடைக்குது. இதை மாதிரி நமக்கு 20 பீஸ் தேவை. இந்த மாதிரியே பேப்பரில் ரோல் பண்ணி 20 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒருவேளை அந்த சுற்றி இருக்கிறது பேப்பர் விட்டதுன்னா அந்த இதில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இதை நம்ம கட் பண்ணும்போது உள்ள பென்சில் இருக்கிறத பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சுற்றும் போது உள்ளக்க பென்சில் வந்திருக்கும். அதை இந்த மாதிரி சின்ன பீஸ் ஆனதும் இன்னொரு பென்சிலை வச்சு உள்ளே தள்ளினீங்கன்னா இன்னொரு பென்சில் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி அட்டையில் நான் வாத்து மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன் 2 பீஸு. அந்த ரோலும் நம்ம ஆல்ரெடி 20 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வாத்தோட ஒரு சைடில் ஃபெவிகால் தடவி அது மேலே இப்போ இந்த ரோலை நம்ம ஒட்ட போகிறோம். அதை மேலே வச்சதும் ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. அது நின்றுக்கிடும். அடுத்த பீஸ் ஒட்டும்போது ஒட்டின பீஸ் மேலேயும் ஃபெவிகால் தடவி அதோடு சேர்த்து அடுத்த பீஸை ஒட்டிடுங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் கடைசி வரைக்கும் ஒட்டிடுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க பீஸ் ஒருவேளை ஒன்று போல் இல்லைன்னா அதை ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒன்று போல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்டுங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு பீஸ் வாத்து ஒட்டணும். அப்போ ஈக்குவலாக இருந்தால் தான் ஒட்ட முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா அது மேலே ஃபெவிகால் தடவிட்டு இன்னொரு பீஸை இது மேலே ஒட்டிடுங்க. இது என்னோடது கொஞ்சம் ஈக்குவல் இல்லாமல் இருக்குது. நான் அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். இது வெயிட்டுக்காக இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டிலை மேலே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இப்போ இதுக்கு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் Black கலரில். அதோட வாய்க்கு மட்டும் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்குள்ளே நம்ம ஒரு ஒயிட் பேப்பர் ஒட்டிடலாம். இதை மந்த்லி ஷீட்லேயே ப்ளைனாக இருக்க பக்கமாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் ஒயிட் கலரில் கண்ணு வச்சுட்டு லேசாக டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் பாட்டிலெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட வளையல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பிரேஸ்லெட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருட்களை இதில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு தான் இது பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ போஸ்ட் பண்ண உடனே பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.